ஹாய் செல்ல குட்டீஸ், கல்யாணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணுறதே எதுக்குங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக ஆதரவாக அன்பாக இருந்து வாழ்க்கையை சந்தோஷமாக ரன் பண்ணுறது தான். பட் இன்னைக்கு நிறைய லவர்ஸ் ஆகட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், அப்படியே அவங்களோட திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்துகிறாங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக அது கேள்விக்குறி தான். இன்னைக்கு நிறைய கணவன் மனைவி பேருக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அண்ட் நிறைய சம்பவங்கள் ஏற்பட்டு அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாகி நாசமாகிறது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீக்காக இருக்காங்கல்ல, நம்ம வீக்கா தம்பதிக்கிட்ட, அதாவது விஜய் காவேரி தம்பதிக்கிட்ட இருந்து கற்றுக்கோங்க. அவங்கள பாருங்க, ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணினாங்க. என்னதான் நடந்தாலும் அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லவ்வோட சந்தோஷமாக தான் இருக்காங்க. வேறவங்களால தான் பிரச்சனை வருதே தவிர்த்து அவங்க சந்தோஷமா லவ்வோட தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க அந்த ஒரு 10 சீக்ரெட் ரகசியங்களை ஃபாலோ பண்றது தானா. ஸோ அந்த 10 ரகசியங்கள் என்ன, நம்ம வீக்கா ஃபாலோ பண்ற அந்த 10 ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையும் சும்மா பிரகாசமா ஜம்முன்னு ஜாலியா இருக்கும். ஸோ வாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹார்ட்லி லவ் ஈச் அதர். அப்படின்னா என்ன அப்படின்னா, மனப்பூர்வமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா நேசிக்கிறது. எந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை செலுத்தி மனப்பூர்வமாக அவங்களோட உள்ளத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக லவ் பண்ணணும். சும்மா வெளியில் வாய் வார்த்தைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் உண்மையான லவ் இல்லை. அதனால தான் ஹார்ட்லி லவ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதயத்திலேருந்து அந்த உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியே நம்ம ஒரு சில இதில் காட்டிக்கலனாலுமே உள்ளுக்குள்ளே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லவ் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதுதான், ஹார்ட்லி லவ் ஈச் அதர் அப்படிங்கிறது. அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் எவ்ரிதிங். அதாவது உங்கள் பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதை அப்பப்போ உங்களோட பார்ட்னர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எதையும் மறைச்சிடக்கூடாது. ஐயோ இதை சொன்னால் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட்டு கூட மறைச்சிருக்கலாம். பட் அப்படி மறைக்கிறது தான் ஒரு நாள் பெரிய பிரச்சனைகள் முடியும். அதாவது அப்பப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒளிவும் மறைவும் இன்றி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையுமே வராது. அது ஷேர் பண்ணக்கூடாத விஷயமா இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்போவே நீங்கள் உடனே ஷேர் பண்ணிட்டீங்களா அந்த பிரச்சனை அந்த ஒரு சின்னதோடையே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். பட் நீங்கள் அது மறைக்க நாளுக்கு நாள் பெருசாகி ஒரு நாள் இது தெரிய வரும்போது உங்கள் வாழ்க்கையிலேயே அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் சரி அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணி பேசிக்கோங்க. அண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்பிங் த பார்ட்னர். கண்டிப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன வேலையாக இருந்தாலும் சரி அதை ஹெல்ப் பண்ணிக்கணும். இப்போ ஒய்ஃப் சமைக்கிறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹஸ்பண்ட் உங்களால் முடிஞ்ச என்ன ஹெல்ப் பண்ண முடியும், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி தரது, இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் அவங்களோட வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணணும். அதேமாரி மனைவியும் அவங்களும் சரி, ஹஸ்பண்ட் என்னென்ன அவருக்கு தேவையான ஒரு சில வேலைகள் செய்யும் போது அவருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பார்த்தீங்க அப்படின்னா செய்யணும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம் தான். அடுத்தது ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த பார்ட்னர் சுச்சுவேஷன். கண்டிப்பாக இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட்னர் என்ன சுச்சுவேஷனில் இருக்காரு, என்ன மனநிலையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நடந்துக்கணும். அவரே பார்த்தீங்கன்னா ஒரு பேட் சுச்சுவேஷனில் ஏதாச்சும் ஒர்க் ப்ரெஷராக இருக்கும், இல்லை ஏதாச்சும் இதாக இருக்கும், அந்த டைமில் போயிட்டு நாம் தேவையில்லாமல் ஒரு கான்செப்ட் எடுத்து பேசும்போது அது ரொம்பவே பிரச்சனையாக இரிட்டேட் ஆகிரும். ஸோ அதனால் அவங்க மனநிலை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இப்போ இந்த விஷயத்த பேசலாமா அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதனால தான் திருவள்ளுவரே காலம் அறிந்து செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் த பார்ட்னர் சுச்சுவேஷன். பார்ட்னரோட மனநிலை அறிந்து நம்ம செயல்படுறது ரொம்பவே நல்லது. அடுத்தது ஃபிஃப்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெண்ட் மேக்ஸிமம் டைம் வித் யுவர் பார்ட்னர். அதாவது
உங்களோட பார்ட்னரோட கண்டிப்பாக உங்களால் எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணும். என்னங்க இது பார்ட்னர் தானே, நாங்கள் எல்லாம் ஒரே வீட்டில் தானே இருக்க போகிறோம், இதில் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிங்க. பட் எல்லாரும் அப்படி வந்து இருக்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து பணி சுமை காரணமாக வந்து வெளியில் போயிடுறாங்க. அப்படி இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. பட் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்க தான் நிறைய பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரிவே வருது. நிறைய பேர் பாருங்கள், நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒருத்தாவிலையும் ஒய்ஃப் ஒருத்தாவிலையும் இருப்பாங்க வேலைக்காரமாக. இப்படி இருக்கவங்கக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லவ், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு உண்டான ஃபீலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அடுத்தது 6th திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டேக் கேர் ஆஃப் ஹர் அல்லது ஹிம்செல். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக் கேர் பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து மனைவியை டேக் கேர் பண்ணிக்கிறதும் மனைவி வந்து ஹஸ்பண்டை டேக் கேர் பண்ணிக்கிறதும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ டேக் கேர், அதாவது கேரிங் அப்படிங்கிறது வந்து 2 பேர்த்துக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கணும். இதுவும் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம். இதை 2 பேருமே கண்டிப்பாக 2 பேர்த்துக்கிட்டையுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அடுத்தது 7th திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி எ குட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அங்கே பிரச்சனையே கண்டிப்பாக மேக்ஸிமம் இருக்காது. ஏன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டாவே அவங்களுக்குள்ள தான் எந்த ஒரு ஒளிவு மறைவும், எந்த ஒரு ஈகோ வேறுபாடு இப்படி எதுவுமே இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் 2 ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும் வச்சு பாருங்களேன். 2 பேர் யார் ஹாப்பியாக இருக்காங்கன்னு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அதேமாரி எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். அண்ட் 8th திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள். கண்டிப்பாக அட்ஜஸ்டபிள் அப்படிங்கிறது வந்து எல்லா உறவுக்குள்ளேயும் வந்து வேணும். ஸோ அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வந்து போய்க்கணும். ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வந்து இன்சிடென்ட் நடக்கும். பட் வந்து இல்லை இப்படி தான் இதை இப்பயே வேணும், இப்பயே போயே ஆகணும், இப்பயே நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுவும் ஆர்டர் பண்ணிக்கூடாது. ப்ரெஷரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பண்ணிக்கூடாது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி இப்போ இல்லையா, அப்புறம் சரி பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயுமே அது முக்கியமான ஒன்று. அதுலேயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று. அடுத்ததாக 9th என்ன ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட். இப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை ஆகிடுது, கிளாஸ் ஆகிடுது ஒருத்தருக்குள்ளே அப்படிங்கும் போது ஸோ யாரோ ஒருத்தரோ இல்லை 2 பேருமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட்டாக இருந்துறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒருங்க. அதுதான் சைலண்ட் ஈஸியாக பெஸ்ட்டு வெப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அதேமாரி அமைதியே வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக வாயாடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்காமல் பிரச்சனை ஒருத்தர் பேச தான் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாகும். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக 2 பேருமே சைலண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில மணி நேரங்களுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா கேஷுவல் அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து வந்துடும். ஸோ சைலண்ட் ஏதாச்சும் ஒரு இது கிளாஸ் ஆகும் போது சைலண்ட்டாக இருக்கிறதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒன்று. அடுத்ததாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 10th ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் அலவ் இன்டர்மீடியேட்டர்ஸ் இன் யுவர் ரிலேஷன்ஷிப். அதாவது 3வது நபர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்குள்ளான அந்த பர்சனல் லைஃப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3வது நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணக்கூடாதுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய பேர் லைஃப்பில் நிறைய செலிப்ரிட்டி ஆகட்டும் இல்லை சாதாரண மக்களாகட்டும் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய ஒரு பிரச்சனைகளை வர்றது காரணமாக வந்து இந்த 3வது நபர்களாக தான் இருப்பாங்க. ஸோ உங்களோட பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே மனம் விட்டு பேசி நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை மேக்ஸிமம் வந்து சால்வ் பண்ணணும். 3வது நபரை கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால தான் அந்த பிரச்சனையே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு போயிட்டு உங்கள் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா நாசமாகிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு 3rd பர்சனுக்கிட்ட வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் உங்களோட அந்த பர்சனலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் அவங்ககிட்ட கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசி ஷார்ட் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம எல்பி லட்சுமி பிரியாவும் நம்ம விஜய் சுவாமிநாதனும் அதாவது வீக்கா கப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஃபாலோ பண்ணுறாங்களாம். ஸோ அதனால தான் இன்றைக்கி அவங்க ஒரு பெஸ்ட்டு ஒரு கப்புள் அண்ட் பார்ட்னர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்களாம். ஸோ இந்த 10 திங்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு
இவங்க ஃபாலோ பண்ணுறது ப்ளஸ் சயின்டிஃபிக்காகவும் சர்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்திருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இந்த 10 திங்கையும் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பும் கண்டிப்பாக வந்து சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி வந்து பார்த்தீங்கன்னா செயல்படும். ஸோ இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு வந்து லைக் போட்டு உங்களோட பார்ட்னர்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.